ஹாய், பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அசத்தல் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள்: 1 kg சிக்கனை பெரிய பெரிய துண்டாக வெட்டி வாங்கிக்கோங்க. அலங்காரத்துக்கு வறுத்த வெங்காயம், தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன், சிவப்பு மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன், வறுத்த ஜீரக பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லியும் புதினாவும் 1 கையளவு, 1 எலுமிச்சை பழம், 2 இன்ச்சு பட்டையும் 5-6 லவங்கமும், 1 பேலீஃபும் 5 ஏலக்காவும், 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 1-2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1-2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 2-3 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. 350 கிராம் வெங்காயத்தை நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. பிரியாணி அரிசிக்கு 1/2 இன்ச்சு பட்டை, 5 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 3 பச்சை ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கனமான அடி உள்ள பாத்திரத்தை அது மேலே வச்சுக்கோங்க கிரேவி பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் இங்கே அலுமினியம் குக்கர் யூஸ் பண்ணுறோம். அதில் எங்களுக்கு வசதியாக இருக்குது பண்ணுறதுக்கு. அது மாதிரி உங்கள்கிட்ட அது மாதிரி எதாவது இருந்தால் சரி, இல்லைன்னா ஏதாவது அடி கனமாக இருக்க பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதில் முதல்ல ஒரு எண்ணெய் தாராளமாக கொஞ்சம் எடுத்து போடுங்க. 2-3 ஸ்பூன் எண்ணெயை போடுங்க. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ வீட்டில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் முதல்ல நம்ம கரம் மசாலாவை தாளிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு முதல்ல தாளிச்சிக்கலாம். ஸோ அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அதில் போடலாம். நம்ம கரம் மசாலா கிரேவிக்கு தனியாக வச்சுருக்கோம், புலாவ் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்கோம், அதாவது ரைஸ் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம கிரேவிக்காக ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டாச்சு, 1 பிரியாணி இலையை ஆட் பண்ணிட்டோம், 2 இன்ச்சு பட்டையை போடுறோம், 5-6 கிராம்பை போடுறோம், அதுக்கப்புறம் 5 ஏலக்காய் போடுறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். அந்த எண்ணெயில் அதோட எசன்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதை போடுறோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் அதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வதங்கன்னா அது கலர் மாற வரைக்கும் வதங்கணும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஏன்னா வெங்காயம் தான் உங்களுக்கு கிரேவிக்கு பேஸே. ஸோ நம்ம 350 கிராம் வெங்காயம் சொல்லியிருக்கோம், அதை ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்குங்க. அதே மாதிரி பச்சை மிளகா 2-3 கீரி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி புதினாவும் கொத்தமல்லி இலையும் 1 கைப்பிடி ஈச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கரம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. அதனால் இப்போ நம்ம காய்கறிகள் ஒவ்வொன்றா போட ஆரம்பிக்கலாம். ஸோ பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ் ஒவ்வொன்றா போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கோழி 1 கிலோ வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணலாம். ஸோ இது 350 கிராம் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். அதை நம்ம நல்லா வதக்க போகிறோம். பொறுமையாக நல்லா வதக்கணும். ஏன்னா அதுதான் பேஸ், கிரேவிக்கு பேஸே இதுதான். ஸோ வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்க போகிறோம். இது வதக்கினதுக்கப்புறம் மற்றதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாவை அதையும் நல்லா வதக்கணும். இந்த வதக்கிற ஸ்டேஜ் தான் ஒரு பிரியாணிக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். இதில் அவசரமே படக்கூடாது, பொறுமையாக பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுதையும் இப்போ போடுவோம், அந்த வாசனை போகிற வரைக்கும் அதையும் எடுக்கணும். இதில் அவசரமே பண்ணக்கூடாது. இது பொறுமையாக பண்ண தான் டேஸ்ட். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் கலர் மாறிடுச்சு. அதனால் இப்போ நம்ம அதில் பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வதக்கினா போதும். அதெல்லாம் தன்னால் வதங்கிடும். வெங்காயம் தான் மெயின், அதை நல்லா வதக்கணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமும் அதையும் நல்லா வதக்கணும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதக்கலைன்னா கிரேவியாக இருக்காது. இஞ்சி பூண்டு சுத்தமாக ரா டேஸ்ட் போய் அது நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வதங்கியிருக்கணும். அதே மாதிரி வெங்காயமும் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அது சுத்தமாக மசாலா மாதிரி மாறிடும், டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் பிரியாணியில் கிரேவி பண்ணும்போது. இந்த வெங்காயத்தை வதக்கிறது போது மாத்திரம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அது பொறுமையாக தான் இருக்கணும். இப்போ நம்ம இங்கே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போல் போட்டிருக்கோம். ஸோ இது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு போடலாம், இல்லை அதுக்கு மேலேயும் போடலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம
ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். அது வந்து எவ்வளோ நம்மள்ட்ட அந்த கோழி இருக்கோ இல்லை எவ்வளோ பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. பிரியாணிக்கு எவ்வளோ அரிசி வைக்க போகிறோமோ, கோழி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குது. ஏன்னா அது போட தான் டேஸ்ட்டு. கம்மியாக இருந்துச்சுன்னா அது இருக்கிறது தெரியாது, அப்போ டேஸ்ட் கம்மியாக போயிடும். ஸோ ரொம்ப நிறையா போட்டாலும் அப்படியே மூஞ்சி அடிக்கிற மாதிரி ஆகும். ஸோ எதை போட்டாலும் அதுக்கு அந்த வால்யூம் மனசில் வச்சுட்டு போடணும். அப்புறம் அது வந்து நல்லா வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் அடிச்சிடவே கூடாது. பச்சை வாசனை அடிச்சதுன்னா சாப்பிட முடியாது. ஸோ அது வந்து டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் பொறுமையாக நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம தேவையான புதினாவும் கொத்தமல்லியும் போடுறோம். அதுவும் ஃப்ளேவர் தான். அதுவும் நல்லா வதங்கணும். இந்த வதங்குற இடத்தெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஸோ அது நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதக்கி அது சுத்தமாக சாஃப்டாக வரைக்கும் வதக்கி ஒன்றா மாறுற வரைக்கும் வதக்கணுன்னா பிரியாணி ரொம்ப நல்லா வரும். நம்மளால் இப்பயே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எல்லா மசாலாவும் போடலாம். மசாலாஸ் வந்து போட்டதுக்கப்புறம் தக்காளியை போடலாம். தக்காளி கடைசியில் தான் போடணும். முதல்ல வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த மேலே தூவுறதுக்கு வெங்காயம் வதக்குவாங்க இல்லையா, அது பண்ணுறோம். ஸோ நல்ல எண்ணெயில் நிறையா வெங்காயத்தை வெட்டி வதக்கிட்டுருக்கோம். இது வந்து நல்லா கருகிற வரைக்கும் நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் அது ஒரு பிட்டர் டேஸ்ட்டும் கொடுக்கும், அது ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மிளகாடி போடுறோம். மிளகாப்பொடி வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். ஸோ அந்த மிளகாப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் அதோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். ஸோ இந்த வதக்க ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி. ஸோ இதுதான் நம்ம மசாலா போட போகிறது. மஞ்சள் 1 டீஸ்பூன் அதுவும் போட்டாச்சு. இந்த மசாலாவை நல்லா வதக்குவோங்க. கரம் மசாலா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பவுடர் போட தேவையில்லை. ஏன்னா மெயினாக அந்த கரம் மசாலா பொருளே போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த வதக்கிறதுலாம் எல்லாமே இருக்குது. நல்லா வதக்கணும். அந்த எண்ணெய் வெளில வர வரைக்கும் வதக்கணும். ஸோ வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நீங்கள் உப்பு போடலாம். இது ஜீரா பவுடர் போடுறோம் 1 டீஸ்பூன். ஸோ ஜீரக பவுடரும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது எண்ணெய் விடுற மாதிரி வரும்போது கோழியை போட்டு பெரட்டி அதுக்கு முன்னாடி தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பும் வேணுங்கிறத போட்டுட்டு அப்புறம் கோழியை கடைசியாக போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது வந்து குக்கர் வந்து விசில் விடுறதுக்கு வச்சுடுவோம். ஸோ இப்போ நம்ம தக்காளியை போட்டாச்சு. அதுவும் நம்ம நல்லா பெரட்டி எடுக்க போகிறோம். அந்த தக்காளி வேகணும். இந்த கோழி வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக பச்சையாக போடலாம். இல்லை கொஞ்சம் எண்ணெயில் கோழியை வறுத்து எடுத்து வச்சுட்டு இதில் போடுறதும் போடலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதுவும் வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். பச்சையாக போட்டாலும் நல்லா டேஸ்ட் வரும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டு நல்லா இந்த மசாலாவை தான் நம்ம ரெடி பண்ணணும். அதுதான் பேஸ். அது நல்லா பண்ண தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் நம்ம உப்பு போடல. ஸோ இப்போ கருவேப்பிலை தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கியாச்சு மசாலா. இப்போ தேவையான உப்பு போடலாம். ஒரு கைப்பிடி கல்லுப்பு போடுறோம். அது வந்து ஃபஸ்ட்டு சாரட்டும். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்னும் வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ கோழியும் இருக்குது, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. உப்பு நல்லா சாந்துருச்சு. உங்களுக்கு தெரியுது எண்ணெய் வெளில வர ஆரம்பிச்சிச்சுன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீ டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் வந்து 1 கப் தயிர் ஆட் பண்ணுறோம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தயிர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப புளிச்ச தயிராகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப ஃப்ரெஷ் தயிராகவும் இருக்க வேண்டாம். நடுத்தரமாக முதல் நாள் தயிர் இருந்தால் போதும். அதை போட்டுக்கோங்க. போட்டு கட்டி தயிரை போட்டு அதையும் நல்லா பரட்டி விடுங்க. அது கிரேவியாக மாறிடும். அது புளிப்பும் கொடுக்கும், பாடியும் கொடுக்கும். ஸோ அது நல்லா மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கோழியை போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை விட்டு நம்ம குக்கரை மூடி விசில் விடலாம். ஒரு விசில் பெருசு வந்ததுக்கப்புறம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதோட ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே கோழி வெந்திருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ தயிர் ஆனதுக்கப்புறம் நம்ம கோழியை போட ஆரம்பிக்கலாம். ஸோ வெங்காயம் சுத்தமாக கருத்துருச்சு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே வந்து கிரேவி பாருங்கள். தயிர் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இப்போ கோழி போட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா பேட்டி விட்டு கோழி போட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 1 கிலோ கோழியை நல்லா கழுவி 3-4 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவி மஞ்சளும் வினிகரும் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதையும் திரும்பி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் போட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் இதில் பேட்டி விட்டு வேக விடுவோம்.
ஃபஸ்ட்டு அது நல்லா ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சாவே போடுறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் ஒவ்வொரு கோழி துண்டியும் வறுத்துட்டு அதையும் கூட போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பெரட்டி விடணும். இது ஒரு 5-10 நிமிஷம் நம்ம நிச்சயம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கர் மூடணும். அப்புறம் விசில் விடணும். ஸோ ஒரு பெரிய விசிலும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கோழி கிட்டத்தட்ட ரெடியாக இருக்கும். அப்படி வந்து கொஞ்சம் கோழி இன்னும் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நம்ம அடுத்தது வந்து லேயராக புலாவும் இந்த கோழி கிரேவியும் மாற்றி போட்டு தம் விடுவோம் இல்லையா, அப்போ அது வெந்துடும். இன்கேஸ் அது வந்து ஒரு கொஞ்சம் இன்னும் கம்மியாக 99% ஆயிருக்கு, 90% ஆயிருக்கு, இன்னும் 10% ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஆனால் யூஸ்வலாக வந்து இந்த சமயத்துக்கு கோழி வந்து நல்லா ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ எல்லாம் நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணியை விட்டு அந்த குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுருங்க. அது வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கம்மி பண்ணிட்டு 10 நிமிஷம், அவ்வளோதான். ஸோ அந்த 1/2 கிளாஸ் தண்ணி வந்து தயிரோட தண்ணியை வந்து அள்ளம்பி ஊற்றுறோம். அது நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த 1/2 கிளாஸ் தண்ணி தான் கணக்கு. ஸோ இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு கோழி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கிரேவி ப்ரிப்ரேஷன் தான். இந்த கிரேவியில் தான் நம்ம லேயரிங் பண்ணி அங்கே ரைஸ் வைக்க போகிறோம் தனியாக. அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி தம் போட போகிறோம். தம் போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் எல்லாத்தையும் கிளறி விட்டு அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கிரேவிக்கும் இந்த ப்ராசஸ் தான். இப்போ இதே நீங்கள் மூடி போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது கிரேவி, அது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்லாம். நம்ம அதை ரைஸோடு மிக்ஸ் பண்ணுறது போது அது பிரியாணி ஆகிடுது. ஸோ நாங்கள் பிரியாணி வந்து ரைஸை இதுக்குள்ளே போட்டு பண்ணல, ரைஸை தனியாக வேக வச்சு அதுக்கு கரம் மசாலாம் போட்டு உப்புலாம் போட்டு தனியாக வேக வச்சு கோழியை தனியாக கிரேவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு 5-10 நிமிஷம் வச்சு தம் போட்டுட்டு அதை வந்து பிரியாணியாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. ஸோ அவ்வளோதான். இப்போ மூட வேண்டியது தான், மூடிட்டு விசில் வைக்க வேண்டியது தான். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டேஜு. ஏன்னா அதுக்கப்புறம் உப்பு போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ போட்டோன்னா உப்பு மிக்ஸ் ஆகிடும். ஸோ மூடி வச்சுட்டு நம்ம விசில் விட போகிறோம். ஒரு பெரிய விசில், அப்புறம் சிம்மில் 10 நிமிஷம், அதோட டர்ன் ஆஃப் பண்ணி முடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ கோழி கிரேவி இதோடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து குக்கர் வந்து விசில் விட்டு முடிச்சாச்சு. எடுத்துடலாம். எடுத்து பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு, எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு. ஸோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கோழி துண்டு எடுத்து வெந்துச்சான்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு வெட்டி பார்த்தோன்னா கோழி துண்டு வெந்துச்சான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ கிரேவி டோட்டலி ரெடி ஆகிடுச்சு. கோழி துண்டு எடுத்து நம்ம வெட்டி பார்க்குறோம். ஸோ இவ்வளோ பெரிய துண்டு வெந்துருச்சான்னு பார்க்குறோம். அழகாக வெட்டி வருது. ஸோ வெந்துருச்சு. இப்போ ரைஸ் குக்கரில் நம்ம தேவையான எண்ணெயும் அப்புறம் நெய்யும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதில் எல்லா கரம் மசாலாவும் போட்டு அதை வதக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அதே பேலீஃப், 1/2 இன்ச்சு பட்டை, 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். நம்ம நெய்யும் ஊற்றுறோம், எண்ணெயும் ஊற்றுறோம், ரெண்டுமே ஊற்றி சுட வைக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் போடலாம். ஸோ பிரியாணி இலை, 1/2 இன்ச்சு பட்டை, 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. நம்ம நல்லா வதக்கிட்டு பட்டையும் போடுறோம், 1/2 இன்ச்சு பட்டை அதையும் போட்டாச்சு. வதக்கிட்டு இதில் வந்து நம்ம அடுத்தது வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட வேண்டியது தான். முதலே நம்ம அரிசி கழுவி வச்சு அதுக்கு வேணுங்கிற தண்ணி போட்டு வச்சுருக்கோம், அது அதில் ஊறிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் எல்லாம் போட்டாச்சு. அரிசி ஊற வச்ச தண்ணியை இதில் போட்டு அரிசியை எடுத்து வச்சுக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதில் லைம் ஜூஸ் போட்டு, ஒரு லைம் ஜூஸ் இல்லை 1/2 லைமோட ஜூஸை போட்டு தேவையான உப்பு, அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு, நம்ம கிரேவியில் போட்டுக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும்.
போட்டு கொஞ்சம் எண்ணெய் போடணும். எண்ணெயும் எலுமிச்சை பழமும் என்ன பண்ணணும்னா தன்னை சோறை உதிரியாக இருக்க வைக்கும், கஞ்சி கொத்துக்காமல் பார்த்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அது குக்கர் மோடில் வச்சிட்டோன்னா அதனால் வெந்து வார்ம் மோடுக்கு வந்துடும். அதோடு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொச்சதுக்கப்புறம் அதை லைம் ஜூஸ் ஊற்றி உப்பு போட்டு எண்ணெயை ஊற்றி சோறையும் போட்டு நல்லா கலந்து அதை மூடி வச்சிட்டோம். அது குக் ஆனதுக்கப்புறம் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வார்ம் மோடுக்கு வந்துருச்சு. எடுத்து பார்த்திங்கன்னா சோறு நல்லா வெந்து உதிரியாக நிற்கிது. ஸோ இதை நம்ம இப்போ லேயராக போட்டு பாருங்கள், வார்ம் மோடில் வந்துருச்சு. இப்போ கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கோழி துண்டுலாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு முதல்ல கிரேவி போட்டுட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறோம். முதல்ல கிரேவி கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் ஒரு லேயர் அந்த வெந்த சாதத்தை போட்டுக்கிறோம். திரும்பி கிரேவி போட்டுக்கிறோம். திரும்பி சாதத்தை போட்டுக்கிறோம். திரும்பி கிரேவி போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கிரேவியும் சாதம் இருக்கிற வரைக்கும் லேயராக போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா தம்மில் குக் பண்ணுறோம். ஸோ இப்போ எதுலாம் அரைவேக்காடாக இருக்கோ அது ஃபுல்லாக வெந்துடும். அப்படி மசாலாவும் சாதம் மிக்ஸ் ஆகி நல்ல பிரியாணியாக மாறிடும். நம்ம கோழி துண்டு ஏன் எடுத்து வச்சுக்கிறோன்னா அப்போ ஈஸியாக இருக்கும் பண்ணுற கலர்றதுக்கு சாதத்தை. அதுக்கப்புறம் நம்ம துண்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதான் நம்ம பண்ணுறோம், லேயராக சாதத்தையும் அந்த கிரேவியும் மாற்றி மாற்றி போட்டு மிக்ஸ் பண்ணி தம் விட போகிறோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கவர் பண்ணி குக் பண்ணிங்கன்னா சாதமும் கிரேவியும் மிக்ஸ் ஆகி நல்ல பிரியாணியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து கோழியும் மிக்ஸ் பண்ணி பிரியாணியை சர்வ் பண்ணலாம் சூடாக. இதுக்கு கூட ரைத்தா பண்ணி வைக்கலாம், வெங்காய பச்சடி பண்ணி வைக்கலாம், எது வேணாலும் பண்ணி வைக்கலாம். ஸோ வறுவல் பண்ணுறதா இருந்தால் அதுவும் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் இங்கே இன்றைக்கி ஜஸ்ட் பிரியாணி தான் காமிக்கிறேன், மற்ற எதையும் நான் இன்றைக்கி காமிக்கல. பண்ண பிரியாணியை மாத்திரம் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இதே தான் மாற்றி மாற்றி இது ஒரு லேயர் அது ஒரு லேயர், இது ஒரு லேயர் அது ஒரு லேயர் பண்ணோன்னா எல்லா சாதத்துலேயும் கிரேவி கோட் ஆகிடும். பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வெட்டாக, நல்லா டேஸ்டியாக, நல்ல ஜூஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பிரியாணியாக இருக்காது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது நம்ம அதே மாதிரி இது அப்படியே வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா ஊறி போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பிரியாணி. சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நம்ம ஒரே பாத்திரத்துலேயே அரிசியும் போட்டு கோழியும் போட்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணி மிக்ஸ் பண்ணியும் அது சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே நிறையா பண்ணும்போது, நிறைய குவான்டிட்டியில் பண்ணும்போது இப்படி பண்ணிக்கலாம். இங்கே நம்ம 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். தட் இஸ் 600 கிராம் அரிசி எடுத்துகிட்டு ஒரு கப்புக்கு 1.25 பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோம் இல்லையா. ஸோ 1.25 1.5 1.25 தண்ணி வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். ஸோ 3க்கு 6 கிளாஸ் தண்ணி 4.5 கிளாஸ் தண்ணி போதும், 5 கிளாஸ் மினிமம் போதும். ஆனால் ரைஸ் குக்கர் வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும். அதனால ஒரு 6 கிளாஸ் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கோழி அது மேலே வச்சிட்டோம். ஸோ இனி அதை சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அது மேலே அந்த வெங்காயத்தை கருகின வெங்காயத்தையும் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணி சமையலுக்கு வச்சுட்டோம். இதுதான் சாப்பாடு. சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் வெங்காய பச்சடி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான பிரியாணி குக் பண்ணி பாருங்கள். அசத்தல் பிரியாணி ரெடி. Thank you for watching Pulpy Tamarind Channel. Please subscribe, share, like, comment and press bell icon for notifications.